இஞ்சி வாங்கினா சூடான எண்ணெயில் போட்டு பாருங்கள். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை சின்ன சின்ன துண்டுகளாக கிழித்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பரை கிழித்து போட்ட பிறகு இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்பு, இந்த நியூஸ் பேப்பர், இது ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவான பொருட்களுங்க. இதை நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த பேப்பர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு நல்லா கரையும். இப்போ இந்த உப்பு நல்லா கரையணும். அதுபோல் பேப்பரோடு சேர்த்து தண்ணியை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பை தான் க்ளீன் பண்ண போகிறோம். சமையல் பண்ணி முடித்த பிறகு நம்ம அடுப்பு இந்த மாதிரி ரொம்ப விடாப்பிடியான கரைகளாக இருக்கும். இதை வெறுமனை துணி யூஸ் பண்ணி தொடச்சோன்னா அந்த துணியும் அழுக்காகும். மறுபடி அந்த துணியும் நம்ம கை வலிக்க அலசி எடுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வேஸ்டான பேப்பரை பயன்படுத்துங்க. இதனால் எந்தவித சிரமமும் இல்லை. நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேப்பர் கலந்த தண்ணியை அப்படியே கொஞ்சமாக அந்த பேப்பரோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது எப்பயும் போல் அடுப்பு மேலே வச்சு தேய்ங்க. துணி யூஸ் பண்ணி எப்படி துடைப்போமோ அந்த மாதிரி துடைங்க. விடாப்பிடியான கரையாக இருக்குதுன்னா முதல்ல தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. பைசா செலவில்லாத மெத்தடு. சோப்பு, லிக்விடு, துணி அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. ஈரம் உள்ள பேப்பர் யூஸ் பண்ணி தொடச்ச பிறகு ஈரம் இல்லாத, அதாவது நார்மலான நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி மறுபடியும் தொடச்சி எடுத்திங்கன்னா அடுப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நியூஸ் பேப்பர் பயன்படுத்துறதுனால அடுப்பு வழக்கத்தை விட பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஐடியாவுக்கு ஒரு வேஸ்ட்டான தண்ணி பாட்டில் எடுத்திருக்கேன். தண்ணி பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் 2 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு அடுப்போட பர்னர் சூடாக இருக்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி பாட்டிலை கொஞ்சம் நேரம் வச்சு எடுங்க. இதனால் அந்த எட்ஜஸோட ஷார்ப்னஸும் நமக்கு சரியாயிடும். இப்போது இந்த கீழே இருக்க பாட்டில் மேலே இருக்கிற, அதாவது பாட்டில் மூடி போடக்கூடிய அந்த பகுதியை இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா, துணி துவைக்கிற சோப்பெல்லாம் நார்மலான சோப்பு டப்பாவில் வச்சோன்னா ஈரம் ஊறி சோப்பு நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வைக்கும்போது சோப்போட அடிப்பகுதி மேல் பகுதி ரெண்டுமே ஈவனாக காயுங்க. இது நீங்கள் பாத்ரூமில் நீங்கள் துணி அலசுகிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ண பிறகு இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு சோப்பில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. கீழே இருக்க பாட்டிலில் அந்த தண்ணியெல்லாம் செட்டில் ஆகும். அந்த தண்ணியை மறுநாள் நம்ம துணி துவைக்கும் போது பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி முட்டையெல்லாம் பொரிக்கிற பாத்திரங்கள், முட்டை பொரிச்ச பிறகு வாஷ் பண்ண பிறகு அதில் அந்த முட்டையோட ஸ்மெல் போகவே போகாதுங்க. அதை ரொம்ப சுலபமாக போக வைக்கலாம். எப்பயும் முட்டையெல்லாம் பொரிச்ச பிறகு, இல்லைனா முட்டையெல்லாம் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்களோ அதை நீங்கள் சிங்கில் போடுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. இப்போ நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது டீ தூள் தாங்க எடுக்க போகிறேன். அதாவது நம்ம டீ எல்லாம் போட்ட பிறகு டீ டிகாஷன்லேருந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிற அந்த வேஸ்டான டீ தூள் தான் எடுத்திருக்கேன். இந்த டீ தூள் பயன்படுத்தி இந்த மாதிரி தோசைக்கல்லில் இல்லைனா முட்டை பொரிக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் அது மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டீ தூள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க. டீ தூளை எடுத்த பிறகு நீங்கள் எப்பயும் போல் சோப் லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சு பயன்படுத்தும் போது கொஞ்சம் கூட அந்த முட்டையோட நெடி வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் ஒரு சில பொருட்களை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது அதோட கலர் அப்படியே மாறி போயிடும். சுருங்கி போன மாதிரி ஆகும். சில நேரம் அந்த பொருட்கள் தண்ணியினால், மாய்ச்சர்னால் அழுகி போன மாதிரி கூட ஆகுங்க. குறிப்பாக அதில் பச்சை மிளகாயும் ஒன்று. பச்சை மிளகாயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கனாலோ இல்லை வெளியிலேயே வச்சு பயன்படுத்துகிறீங்கனாலோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். பச்சை மிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளின பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம கைகள்னால் இது போல் மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த மாதிரி மஞ்சத்தூளும் எண்ணெயும் கலந்த இந்த காய்கறி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமும் இருக்காதுங்க. இது நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட்டான டப்பாலையோ கவர்லையோ போட்டு வெளியிலேயே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலையும் வைக்கலாம். அடுத்தது நான் எடுத்துருக்கிறது இஞ்சி. பொதுவாக இஞ்சியை நம்ம டீ போடுறதுக்கு தட்டி போடுவோம். அப்படி இல்லைனா நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு சேர்ப்போம். இன்றைக்கி இந்த இஞ்சியை இந்த மாதிரி சீவிட்டு சூப்பராக யூஸ் பண்ண போகிறோங்க. அது எதுக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி எடுத்துக்கோங்க.
இஞ்சியோட தோலெல்லாம் நல்லா இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்துருக்கிறது ஒரு சின்ன துண்டு அளவுனால இஞ்சி போதுங்க, நிறைய தேவையில்லை. இந்த இஞ்சியை இந்த மாதிரி டம்ளரில் அப்படி இல்லைனா இடிகள் பயன்படுத்தி நல்லா 3-4 தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக தட்டக்கூடாது, சும்மா அது 2-3 உடையணும், அது போல் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி இருக்கணுங்க. இந்த இஞ்சியை நம்ம எண்ணெயில் போட்டு சூடு பண்ண போகிறோம். அது எதுக்காக எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் லேசாக சூடாக ஆரம்பிக்குது. எண்ணெய் லேசாக சூடான பிறகு தட்டி வச்சுருக்க இஞ்சியை இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி நல்லா பொரியணும். இந்த இஞ்சியை நல்ல எண்ணெயில் பொரிய விடுங்க. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எண்ணெயோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த இஞ்சியோட சாறு எல்லாம் இந்த எண்ணெயில் கலந்து இருக்கும். இஞ்சி பொரிஞ்ச பிறகு அதோட சலசலப்பு அடங்கின பிறகு இந்த மாதிரி நல்லா முருகலாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க. பொதுவாக எண்ணெய் பலகாரங்கள், அதாவது எண்ணெயில் போட்டு பொரிக்கிற பூரி, வடை, சமோசா போன்ற பொருட்களை நம்ம சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும், கேஸ்ட்ரிக் வரும், அசிடிட்டி போன்ற ப்ராப்ளம் எல்லாம் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எண்ணெயில் இந்த மாதிரி பொருள்களை நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நீங்கள் பூரி பொரிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச மாதிரி இஞ்சியை பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரி சுடுறது, வடை சுடுறது, சமோசா போடுறதுன்னு எதுனாலும் இந்த எண்ணெயில் செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு கேஸ்ட்ரிக், அசிடிட்டி ப்ராப்ளம்னு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. பொதுவாக டிசைனர் சாரீ அப்படி இல்லைனா ரொம்ப நைஸான துப்பட்டாலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கண்டிப்பாக பின் பண்ணுவோம். ஏன்னா அது பின் பண்ணலைன்னா நழுவிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நைஸான துப்பட்டா, நைஸான சாரியை நீங்கள் பின் பண்ணும்போது அந்த பின்னை அப்படியே பின் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற இந்த மெத்தடில் பின் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஊக்க நீங்கள் நைஸான துணியில் பின் பண்ணும்போது அது துணியை டேமேஜ் பண்ணிடும். இதனால நம்ம காஸ்ட்லியான துணி கிழிஞ்சு போயிடுங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாசியெல்லாம் இருக்கும். குழந்தைங்களோட பாசியெல்லாம் பிஞ்சு போனால் அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஊக்கில் இந்த மாதிரி மாட்டிடுங்க. மணி வெளியில் கலண்டு வராமல் இருக்க க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த ஊக்கை யூஸ் பண்ணும்போது துணியை இது டேமேஜ் பண்ணாது. ஏன்னா இந்த பீட்ஸ் இருக்கிறதுனால இது தாண்டி துணி உள்ள நுழையாது. இதனால துணியோட ஊக்கு சிக்காது, நம்ம துணியும் கிழிஞ்சு போகாதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொட்டி வைக்கும்போது நல்லாவே இருக்குங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக அதில் கருப்பாக வண்டு விழுகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விரலி மஞ்சள் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த விரலி மஞ்சள் நாட்டு மருந்து கடையில், மளிகை கடையிலலாம் கிடைக்கும். இதில் நீங்கள் வாங்கும்போது பூச்சி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த விரலி மஞ்சள் துண்டை அரிசி பாத்திரம், பருப்பு பாத்திரத்தில் போட்டு வைக்கும்போது அதில் வண்டு பிடிக்காதுங்க. அடுத்த டிப்பு, பொதுவாக எவர் சில்வரில் இருக்க கடாயோ இல்லைனா ஃப்ரை பேன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தயக்கம் இருக்கும். ஏன்னா எண்ணெய் நம்ம தான் நிறையா ஊற்றினாலும் பாத்திரம் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். நீங்கள் சில்வர் பாத்திரங்களை குழம்பு, பொரியெல்லாம் பண்ண போகிறீங்கன்னா அதை அடி பிடிக்காமல் இருக்க இந்த சின்ன விஷயத்தை மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெயை இந்த பாத்திரத்து ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. அதாவது பாத்திரத்தோட உள் சைடு இந்த மாதிரி நல்லா பூசி விட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை நீங்கள் அடுப்பில் வைக்கலாங்க. அடுப்பில் வச்சு எப்பயும் போல் நீங்கள் இதில் சமையல் பண்ணலாங்க. வழக்கத்தை விட எண்ணெய் இதுக்கு குறைவாக தான் தேவைப்படும். நம்ம எண்ணெய் ஊற்றி கோட் பண்ணியிருக்கிறதுனால இது நமக்கு நான்ஸ்டிக் போல் வேலை செய்யும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவர் சில்வர் பாத்திரங்கள் அடி பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நான் இதில் குழம்பு தான் செய்ய போகிறேன், நீங்களே பாருங்கள். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். எண்ணெயும் நான் நிறையலாம் ஊற்றலைங்க, குறைவான அளவில் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.